வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. சற்று முன்பு செந்தில் பாலாஜி ஒரு மென்டல், கடுப்பில் செந்தில் பாலாஜியா, இதை பற்றித்தான் இந்த காணொளியில இந்த ஒரு சூழ்நிலையில தான் செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா ஒரு அரை மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த சில விதமான தலைவர்கள் பார்த்தீங்கன்னா கூறியதாகவும் தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உச்சபட்ச கடுப்பிற்கு உள்ளாகினாரா செந்தில் பாலாஜி என்பதையே இந்த காணொளியில நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பா பல்வேறு விதமான பல கட்ட சிக்கல்கள் அப்படின்றது எழுந்து கொண்டு வருவதை நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பா செந்தில் பாலாஜி டோட்டலாவே ஒரு மென்டல், அதனால் ரொம்பவே கடுப்பில் இருப்பதாக தகவல்கள் என்பதெல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிறைய விதமான மாற்றங்களும் அச்சுறுத்தல்கள் என்பதும் செந்தில் பாலாஜிக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது என்ற செய்தியும் ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே செந்தில் பாலாஜி ஒரு அரை மென்டல் எனவும் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் சிக்க வச்சது திமுகவை அவர் தான் தலைவரே. ஸோ நியாயப்படி பார்த்தீங்கன்னா அவர் மேலே நம்ம ரொம்பவே கடுப்பின் கோவத்தில் உச்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்களும் ஒரு புறம் வெளியாகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே, அடா பாவீங்களா, செந்தில் பாலாஜி மட்டும் இல்லைன்னா கடந்த 2019 18 தொகுதிகளுக்கு நடந்துச்சு பார்த்தீங்களா எலெக்ஷனு, அதில் 9 தொகுதிகளை உங்களால் ஜெயிச்சிருக்கவும் முடியாது. 9லேருந்து 11 தொகுதிகளை உங்களால் ஜெயிச்சிருக்கவும் முடியாது. ஸோ அதே போல் 2019 அதே தேர்தலில் நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் இதுவும் நடந்துச்சு. அதாவது அது பேர் என்னது, 39 தொகுதிகள்லேயே ஜெயிச்சு கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம் எல்லாத்துலேயும் வாஷ் அவுட். ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு, அதுலேயும் ஜெயிக்க வச்ச மனுஷர். என்னதான் ஊழல் பண்ணாலும், என்னதான் கேடு கெட்டவர் என்று சொன்னாலும் மனுஷன் தங்கம்யா, சொக்க தங்கம். ஓகேங்களா? ஸோ அதனால் தயவு செஞ்சு அவரை கொஞ்சம் ரொம்பவே அழகாக கிளியர் கட்டாக மெயின்டெனேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் அப்படிலாம் பேசுறது அவருக்கு அதுக்கு ஓவராக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அண்ணன் உண்மையை சொல்லிவிடுவார். ஓப்பனாக சொல்கிறேன், உண்மையை சொல்லிவிடுவார் அப்படின்னே நான் ஓப்பனாக உங்களுக்கு பிராங்காக பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் நண்பர்களே. ஸோ இப்போ செந்தில் பாலாஜி ஒரு அரை மென்டல் அப்படின்ற மாதிரிலாம் அங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிறுக்கர், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு அரசியல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ செந்தில் பாலாஜியுடைய இந்த அரசியல் பிரவேசம், அரசியல்கள் சூழல்கள் குறித்து எல்லாம் நீங்கள் பார்ப்பது எப்படி, என்ன மாதிரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களும் எல்லா விதமான நியூஸஸுமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருவருக்கு ஒரு விதமான